டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்றோம், நட்ஸ் நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். டெய்லியுமே நான் தினமும் பார்க்குற கேட்குற விஷயம் என்னன்னா, மேடம் இந்த நட்ஸ் எல்லாம் நாங்கள் டெய்லி சாப்பிட்றேன். டெய்லி பாதாம் சாப்பிட்றேன், பிஸ்தா சாப்பிட்றேன், இப்போ கேஷ்யூஸ் எல்லாமே சாப்பிட்றேன், ஆல்மண்டும் சாப்பிட்றேன், இதனோட வேர்க்கடலையும் சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி நட்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிடலாமா இல்லை சாப்பிடக்கூடாதா? நட்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி இந்த நட்ஸ் டெய்லி நம்ம சாப்பிடும்போது உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் நமக்கு கிடைக்குது? உண்மையிலேயே இந்த நட்ஸ் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை விளைவிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பேசிக்கா நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள், அதாவது நம்ம உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நிறைய உணவுப் பொருட்கள்லையும் வெஜிடபிள்ஸ்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் இருக்கு. பட் இதை தாண்டி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நட்ஸ் சாப்பிட்ற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. நட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த கொட்டை வகைகள், ஸோ இது உண்மையிலேயே நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமோ இல்லை பிஸ்தான்னு சொல்லக்கூடிய விஷயமோ, அதுக்கப்புறம் கேஷ்யூஸ், முந்திரி, இதெல்லாமே நம்ம சொல்றோம். தினமும் இது அன்றாடம் ஒரு 4 நாள் நம்ம சாப்பிடலாமா, இதனோட ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ இந்த நட்ஸ் வகைகளை சாப்பிட்றப்போ உடலில் என்னென்ன மாற்றங்கள், என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றுவதற்கு நமக்கு நட்ஸ் ரொம்ப ரொம்ப பயன்படுது. அதில் முக்கியமாக இந்த ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஆல்மண்ட் டெய்லியுமே ஒரு 4-5 நம்ம சாப்பிடலாம். இதுலயுமே ஒரு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஆல்மண்ட் சாப்பிடும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமையாகுமா? நிச்சயமாக வலிமையாகும். இதுல கால்சியம் சத்துக்களும் அதிகமாக இருக்கு. இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தனியா எடுக்கிறோம். ஆல்மண்ட் ஆயில் நம்ம தனியா எடுக்கிறோம். இந்த ஆயில் பயன்படுத்தும் போது முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி இந்த நட்ஸோட இந்த ஆயிலும் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாமா அப்படின்னு. நிச்சயமாக சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆல்மண்ட் ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம். இதை தலைக்கு பயன்படுத்தும் போதும் தலைமுடி கருகருன்னு இருக்கிறதுக்கு நம்ம ஆல்மண்ட் ஆயிலையும் பயன்படுத்தலாம். இப்படி அந்த நட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய கேஷ்யூஸ் நம்ம சாப்பிட்றோம். இந்த கேஷ்யூஸ் சாப்பிட்றதுனால என்ன, முந்திரி சாப்பிடும்போது நம்ம மூட்டுக்கள்ல அதிகமான ஒரு வலிமையை தருதுன்னு சொல்லலாம். அது நிறைய பேருக்கு நடக்கும்போது கால் மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய வலி, தேய்மானம் இருக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, பற்கள்ல அதிகமான கூச்சம் இருக்கு, இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு கேஷ்யூஸை பயன்படுத்தலாம். அதாவது நம்ம முந்திரியை பயன்படுத்தலாம். இதனுடைய சேர்த்து சில விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் சரியாகுது. சருமத்துல நிறைய பேருக்கு விரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கம், உடல்ல நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய சுருக்கங்களை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. அப்போ இதுல பூசணி விதை, வெள்ளரி விதை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்ற ஆளி விதை, சியா விதைகள், இந்த மாதிரி சீட்ஸை நம்ம பயன்படுத்தும் போது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. இதை நம்ம உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போதோ இல்லை தனியாக சாப்பிடும்போதோ அதிகமான சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. பேசிக்கா இதுல பார்த்தோம்னா எந்த மாதிரியான சத்துக்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம உடல்ல சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு, ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம சாப்பிட சாப்பிட உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நட்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது சீட்ஸ், முக்கியமாக இந்த விதைகள், ஆளி விதையா இருக்கட்டும், சியா விதைகளா இருக்கட்டும், இல்ல பூசணி மற்றும் வெள்ளரி விதைகள், ஸோ இந்த மாதிரி விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம உடல்ல அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக ஆரம்பிக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடல்ல அதிகமாக சேர்ந்து உடலோட தோற்றமே நல்லா ஒரு க்ளோயிங்னஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ உடல் நமக்கு பளிச்சுன்னு ஆரோக்கியமாக முகத்துல ஒரு பொலிவு ஏற்படணும் அப்படின்னா நம்ம இந்த விதைகள், நட்ஸ், இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிடலாம். இதே மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிடலாமான்னா தாராளமாக. ஸோ ஒரு நாளைக்கு 3-4 நட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். அப்போ இதயம் தொடர்பான நோய்கள் இருந்தாலோ, நமக்கு நோய் நிலையில அதிகமான
பாதிப்புகள் இருக்கு, உடல்ல வந்து ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம தொடர்ந்து நட்ஸ் வகைகளை சாப்பிட்டுக்கலாம். விதைகளையும் சாப்பிடலாம். ஏன்னா வயிற்று பகுதியில குடல் பகுதி தூய்மையாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த விதைகளை பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக இந்த வேர்க்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த வேர்க்கடலையை நம்ம எந்த மாதிரிங்க பயன்படுத்தலாம்? சாப்பிட்டா இது வந்து பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு உடல்ல அதிகமா வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பாதாம் பிஸ்தா கம்பேர் பண்ணும்போது அதிகமான சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த வேர்க்கடலையை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, சிலருக்கு வந்து வேக வைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் வறுத்த வேர்க்கடலையோ லேசா உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் சாப்பிடலாம். ஆனா இதை வந்து மசாலாலாம் போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது நிச்சயமாக உடல்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதற்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியதுதான். அப்போ இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதய நோய் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் வந்து நம்ம வேர்க்கடலையை குறைத்துதான் சாப்பிடணும். அதுவும் எண்ணெயில போட்டு பொரித்தி எடுத்த மசாலாம்பெல்லாம் போட்டு எடுத்த வேர்க்கடலையை சாப்பிட வேண்டாம். ஸோ சாதாரணமா வேர்க்கடலையை வறுத்தோ இல்லைன்னா நம்ம வேக வைத்தோ சாப்பிடும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இல்லை நட்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிடும்போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருமானா, ஏற்கனவே நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு அந்த டைம்ல நம்ம வந்து நட்ஸ் அதிகமா எடுத்தோம்னா இது இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த நட்ஸ் வகைகளோ இல்லை வேர்க்கடலை சாப்பிட்றதோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க இந்த நட்ஸ் அந்த வேர்க்கடலை இந்த செட்டப்பே எனக்கு பிடிக்காது, வேற ஏதாவது ஒரே ஒரு மெடிசன் இருக்கா, அதை மட்டும் சாப்பிட்டா இதுல இருக்கக்கூடிய மொத்த சத்துக்களும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ், கால்சியம், மினரல்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்குமா? ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்டு போற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குமே நம்ம எளிமையான மூலிகைகளை பயன்படுத்தி நல்ல பலன் பெறலாம். இதுக்கு என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குரா பொடி, இதனோட சதாவரி பொடி, நிலப்பனங்கிழங்கு, முருங்கை விதை பொடி, இதனோட சுக்கு, ஏலம், லவங்கப்பட்டை, அக்ரஹாரம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து நம்ம பயன்படுத்த போறோம். இது எதற்காக அப்படின்னா உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. இதுலயும் நிறைய கால்சியம் மற்றும் புரோட்டீன் நமக்கு இதுல பேலன்ஸ் ஆகும். இதை வந்து தொடர்ந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரை ஸ்பூன் எடுத்து பாலோடு கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட வேணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு நல்லாவே மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். சத்துக்கள் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அந்த டிஃபிஷியன்சி அப்படின்றது இல்லாமல் இருக்கும். ஸோ நட்ஸ் தான் டெய்லி சாப்பிடணுமா, நட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்குமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசனா சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், பேசிக்கா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தோல் சார்ந்த பிரச்சனைகளோ தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளோ இதை வந்து நம்ம நட்ஸ் எடுக்கிறது மூலியமாக நிவர்த்தி செய்யலாம். இந்த பதிவு ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டீங்க, மேம் வேர்க்கடலை சாப்பிடலாமா, இந்த தானியம் சாப்பிடலாமா, இல்லை இந்த தானியம் சாப்பிடலாமா அப்படின்னா, நான் சொன்ன இந்த பதிவில் இருக்கிற மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் அந்த பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலா இருக்கிறதோ இல்லை லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதோ இது சரியாகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.